அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன டாபிக் போய்கிட்டு இருக்கு, யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதில் நம்ம என்ன பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கண பகுதி பார்த்து முடிச்சிட்டோம். என்னென்ன எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி 5 வகையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 17 கீழ்கணக்கு நூல்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு பிடிஎஃப் லிங்க் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் பிடிஎஃப் லிங்க்கு. சிஸ்டம் கொஞ்சம் ட்ரபிளில் இருக்குது. ஸோ சர்வீஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் டெய்லி நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதை ஞாபகத்தில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர்ஸும் உங்களுக்கு லிங்காக கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாம். வெண்பாக்களால் ஆன நூல். சரிங்களா? நான் இங்கே பாயிண்ட்ஸ் போட்டு எழுதியிருப்பேன், ஏன்னா ஈஸியாக ரீகால் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ முடிஞ்சால் நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஸோ திருக்குறள் வெண்பாக்களால் ஆனது. குறள் என்பது குறட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆன நூலை உணர்த்துவதால் இது ஆகுபெயர். சரிங்களா? ஸோ குறள் என்பது குறட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆன நூலை உணர்த்துவதால் இது ஆகுபெயர். இதை அடையெடுத்த ஆகுபெயர்னு சொல்லுவாங்க. ஸோ 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது திருக்குறள். அதே மாதிரி நீதி நூல்களில் பெரியது. அடுத்து குறள் வெண்பாவால் 1/4 அடியால் ஆன ஒரே நூல். சரிங்களா? இனிய உயர்நிலை என்று தமிழ் மாதினரால் கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, திரு அடைமொழி உள்ளது. திரு என்னும் அடைமொழி உள்ளது. சரிங்களா? அடுத்து 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இறைக்கோட்பாட்டின் பொதுவான நெறியை கூறுகிறது. அதனால தான் இது உலக பொதுமறை. சரிங்களா? எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பொதுவாக இருக்கிறதுனால இது உலக பொதுமறை. இதன் சிறப்பை திருவள்ளுவ மாலை எடுத்து கூறுகிறது. ஸோ எதோட சிறப்பை? திருக்குறளோட சிறப்பை எந்த நூல் சொல்லுதான்? திருவள்ளுவ மாலை. ஸோ எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க பாருங்க, 53 புலவர்கள். எத்தனை பாடல்னு பார்த்தீங்கன்னா 55 பாடல்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷாலிட்டி பாருங்க, இங்கிலாந்து நாட்டில் விவிலியத்துடன் விவிலியத்துடன் எது வைக்கப்பட்டுள்ளது? திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது. குறளின் சிறப்பை கூறும் நூல். இந்த குறளோட சிறப்பை எந்தெந்த நூல்லாம் சொல்லுது அப்படின்னு சொன்னால், சிவசிவ வெண்பா, குமரேச வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோமேசர் முதுமொழி வெண்பா. இந்த நூல் எல்லாமே எதை பற்றி சொல்லுது? குறளோட சிறப்பு, அதாவது திருக்குறளோட சிறப்பை பற்றி கூறும் நூல்கள். அதுக்கப்புறம் யார் முதலில் பதிப்பித்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலையத்து வாசன் மகன் ஞான பிரகாசம் 1812 முதல் முறை இதை பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். சரிங்களா? யாருன்னு பாருங்க, மலையத்து வாசன் மகன் ஞான பிரகாசம் 1812 முதல் முறை இதை பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். ராமானுஜ கவிராயர் 1840 பரிமேலழகர் உரையுடன் முதலாக பதிப்பிட்டார். சரிங்களா? ஸோ யார் ஃபர்ஸ்ட் பதிப்பித்து எப்போ வெளியிட்டாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குயின் விக்டோரியா. நான் கொஞ்சம் இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் பண்ணி எழுதியிருப்பேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது நான் எனக்காக ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். குயின் விக்டோரியா என்ன பண்ணுவாங்களாம், டெய்லி காலையில் எழுந்திருக்கும் போது என்ன பண்ணுவாங்களாம், அவங்களோட நாளோட தொடக்கத்தில் திருக்குறளை தான் ரீட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி ஜியு போப் 40 வருஷமாக இதை படித்து 1886 என்ன பண்ணியிருக்காரு, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். சரிங்களா? அதுக்கப்புறம் உருசியன் நாட்டில் அணு துளைக்காத கிரம்காரின் மாளிகையில் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் எது இடம்பெற்றுள்ளது? திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. ஸோ உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்காரின் மாளிகையில் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. இது உலகுக்கு பொது அப்படின்னு சொன்னது திருவிக்கா. எது உலகுக்கு பொது? திருக்குறள் உலகுக்கு பொது அப்படின்னு சொன்னது திருவிக்கா. திருவள்ளுவர் இல்லை எனில் தமிழன் என்று ஒரு இனம் உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. அதே போல் திருக்குறள் இல்லை எனில் தமிழ் மொழி இல்லை அப்படின்னு சொன்னது கி.ஆ.பெ. விஸ்வநாதம். சரிங்களா? திருவள்ளுவர் இல்லை எனில் தமிழன் என்று ஒரு இனமே உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காதான். அதே போல திருக்குறள் இல்லை எனில் தமிழ் மொழி இல்லை அப்படின்னு சொன்னது யாரு? கி.ஆ.பெ. விஸ்வநாதம். சரிங்களா? அடுத்து திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள். சரிங்களா? இங்கே மொட்டையை நான் சிறப்பு பெயர்கள்னு கொடுத்துருக்கேன். அது என்னன்னா திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன பாருங்க, நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பொய்யில் புலவர், பெருநாவலர். ஸோ இவையெல்லாம் திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் ஆகும். சம்டைம்ஸ் கேட்கலாம், தெய்வப்புலவர் இயற்றிய நூல் எதுன்னு கேட்கலாம், நான்முகனார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்கலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, திருக்குறள் தான். சரிங்களா? அதே மாதிரி திருக்குறளின் சிறப்பு பெயர்கள். இது ஆசிரியரோட பெயர். யார்? திருவள்ளுவரோட பெயர். சரிங்களா? இது திருக்குறளோட பெயர் என்னன்னு பாருங்க, பொதுமறை, தமிழ்மறை, உலக பொதுமறை,
முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, திருவள்ளுவ பயன், அறவிலக்கியம், பொருளுரை, திருவள்ளுவம், முதுமொழி, தமிழர் திருமறை. ஸோ இவையெல்லாம் திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள் இல்லையா? அன்புடைமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 10 குறள் இருக்கும் இல்லையா? ஸோ வான் சிறப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அதிகாரத்தில் ஒரு 10 குறள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 133 அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. அடுத்து பாருங்க, நமக்கு தெரியும் முப்பால் என்னது? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பாலில் 4 பிரிவு: பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். ஸோ இது ஒன்று அதிகாரம். இந்த பாயிரவியலில் 4 அதிகாரம், இல்லறவியலில் 20 அதிகாரம், துறவியலில் 13 அதிகாரம், ஊழியலில் 1 அதிகாரம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 38 அதிகாரம். ஸோ அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 38 அதிகாரங்கள். இப்படி கேட்டாலும் நம்ம மாட்டிக்குவோம். சம்டைம்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டுடலாம். சரிங்களா? ஸோ இதையும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொருட்பால் வாங்க. பொருட்பாலில் எத்தனை இருக்குது பாருங்கள். பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், ஒளியியல். அரசியலில் 25 அதிகாரம், அங்கவியலில் 32 அதிகாரம், ஒளியியலில் 13 அதிகாரம், மொத்தம் 70 அதிகாரம். ஸோ அறத்துப்பாலில் 38 அதிகாரம், அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க? பொருட்பாலில் 70 அதிகாரம், அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சரிங்களா? அடுத்து இன்பத்துப்பால். இன்பத்துப்பாலில் பாருங்கள், 25 அதிகாரம், 2 சைடு தான். என்ன? 2 பிரிவு தான். களவியல், கற்பியல். களவியலில் 7 அதிகாரம், கற்பியலில் 18 அதிகாரங்கள். ஸோ மொத்தம் 25 அதிகாரங்கள் இன்பத்துப்பாலில். 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எது? திருக்குறள். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என பொது நெறி வகுத்து காட்டிய புலவர் யாரு? திருவள்ளுவர். சரிங்களா? இங்கே பாருங்க, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி. சரிங்களா? இது வந்து ஒரு பழமொழி. ஆளும் வேலும் பல்லுக்குருதி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி. இந்த நாலும்ன்றது நாலடியார், இரண்டும்ன்றது திருக்குறள். சரிங்களா? இந்த நாலும்ன்றது நாலடியார், இரண்டும்ன்றது திருக்குறள். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த திருக்குறளை வந்து யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வள்ளுவன் தன்னை உலகெனக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு சொன்னவர் பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகெனக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, செந்தமிழ் நாடெனும் பொதினிலே, அந்த சாங்ல வந்து வரும். ஸோ இது பாரதியார் சொல்லியிருக்காரு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, இது பாரதிதாசன். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? வள்ளுவன் தன்னை உலகெனக்கே அப்படின்னு வந்தாலே அது பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்றது பாரதிதாசன். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னதும் யாரு? பாரதிதாசன். சம்டைம்ஸ் இந்த லைன் கொடுத்து இதை கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? அதுக்காக வள்ளுவர் செய் திருக்குறளை மறவரனன் குணந்தோர்கள் அப்படின்னு சொன்னது மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை. அடுத்து அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள் அப்படின்னு சொன்னது ஔவையார். சரிங்களா? அப்புறம் திருக்குறளை பற்றி சில குறிப்புகள் பார்க்கலாம். திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி. சரிங்களா? திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரங்கள் பார்த்தீங்கன்னா பனை, மூங்கில். இதெல்லாம் ஜென்ரல் தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை வந்து குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே ஒரு உயிரெழுத்து அவ்வுன்ற உயிரெழுத்தே வரலையாம். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். தை 2ஆம் நாளை தமிழக அரசு திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது. தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுன்னா, ப்ரெசன்ட் இயர் கூட கிமு 31 ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ 2026 எக்ஸாம் எழுத போகிறோன்னா 2026 + 31 ஆட் பண்ணிங்கன்னா 2057 கிடைக்கும். ஸோ திருவள்ளுவர் ஆண்டு என்னது? இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. சரிங்களா? அடுத்து பாருங்க, தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறள். தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறள். அடுத்து பாருங்க, உலகளாவிய இலக்கியம் திருக்குறள். உடம்பை வளர்த்தேன் உபாயம் அறிந்தே அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர். தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் திருக்குறள் தான். திணையளவு மேற்கோள்கள் பார்த்துடலாம். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். ஆப்வியஸ்லி எழுதுனது கபிலர். எந்த நூல் எழுதியிருப்பார்னா திருவள்ளுவர் மாலையில் எழுதியிருப்பார். வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வயத்தூர் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஊர்ந்து. இதை எழுதுனது பரணர். உள்ளதோறும் உள்ளுதோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு சொன்னது மாங்குடி மருதனார். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள் அப்படின்னு சொன்னது இடைக்காடர். அணுவை துளைத்துன்னு வந்தால் ஔவையார் வந்துடுவாங்க. கடுகை துளைத்துன்னு வந்ததுனால இடைக்காடர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீரமாமுனிவர் 1730 மொழிபெயர்த்திருக்காரு. எந்த மொழியில்? லத்தீன். அடுத்து கிண்டர்ஸ்லே, அவர் இங்கிலீஷில் அதாவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் 1784.
எஃப்டபிள்யூ எல்லிஸ் அவரும் 1812 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஜியு போப் அவர் 1886 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். அதுக்கப்புறம் வாவேசு ஐயர் அவரும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். எந்த வருஷம்? 1916. கோ வடிவேலு செட்டியார் அவரும் 1919ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். எம்எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை அவரும் 1927 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அப்புறம் சி ராஜகோபாலாச்சாரி அவரும் 1937 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்து கஸ்தூரி சீனிவாசன் அவங்களும் 1969 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, ஃப்ரெஞ்சில் 2 பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. யார்னா ஏரியல் 1848ஆம் ஆண்டு ஃப்ரெஞ்சு மொழி. அதே மாதிரி பிஜி டெடுமாஸ்ட் அவரும் 1854 ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்திருக்காரு. அப்புறம் ஹிந்தியில் 3 பேர். அதில் நமக்கு ஃபெமிலியர் யாருன்னா பிடி ஜெயின் தான் நமக்கு ஃபெமிலியர். 1952 ஹிந்தியில் மொழிபெயர்த்திருக்காங்க. அவர் இல்லாமல் யார் அடுத்த 2 பேர்னா சங்கரராஜு நாயுடு அவங்க 1958ஆம் ஆண்டு ஹிந்தியில் மொழிபெயர்த்திருக்கார். அதே மாதிரி வேங்கட கிருஷ்ணன் அவங்க 1964 ஹிந்தியில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்புறம் அப்பா தீட்சிதர் அவர் சான்ஸ்கிரிட்டில் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க 1922. அதே போல் ஸ்ரீராம் தேசிகன் அவரும் 1961 சமஸ்கிருத மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இவங்க இல்லாமல் தெலுங்கு கன்னடலையும் மொழிபெயர்த்திருக்காங்க. யாருன்னு பாருங்க, வைத்தியநாதா தெலுங்குல 1877 இது சரிங்களா, தெலுங்குல மொழிபெயர்த்திருக்காங்க. அதே மாதிரி நரசிம்மலு நாயுடு அவங்க 1892 தெலுங்குல மொழிபெயர்த்திருக்காங்க. அப்புறம் பாருங்க, கன்னடால மொழிபெயர்த்தவங்க எஸ் குண்டப்பா அவங்க கன்னடால மொழிபெயர்த்திருக்காங்க 1955ஆம் ஆண்டு. ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்தவங்க யாருன்னா ஏஎஃப் காமரர் அவரு. அதுக்கப்புறமா இவருக்கு அப்புறம் மொழிபெயர்த்தவங்க தான் கிரவுல் சரிங்களா. நான் இங்கே எழுதலை, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. காமரருக்கு அப்புறமா கிரவுல்ன்றவர் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்திருக்கார். அதுக்கப்புறம் சிங்களத்தில் மொழிபெயர்த்தவங்க மிசகாமி அம்மையார் சரிங்களா, மிசகாமி அம்மையார். அப்புறம் உருதுவில் மொழிபெயர்த்தவங்க பாருங்கள், பெருநெல்லி கிருஷ்ண வைத்தியன், கோவிந்தம் பிள்ளை, தாமோதரம் பிள்ளை, கோபால குரூப், பாஸ்கரன் நாயர் இவங்க எல்லாமே டிரான்ஸ்லேட்டட் இன் உருதுனா உருதுல மொழிபெயர்த்தவர்கள் சரிங்களா. இதோட 15 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.